அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்னன்னா டக்குன்னு சொல்லிடலாம், கீழிருந்து மேலாக. அப்படின்னு கீழிருந்து மேலாகன்னா என்ன அர்த்தம்? அதாவது கோயில் சாமி சிலைகள் இதெல்லாம் பார்க்குறீங்க, அதுதான் ஆன்மீகம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆன்மீகம் வந்து தான் உடல்லே இயங்கிட்டு இருக்கிறது தான். அதுதான் பின்னாடி பார்த்தீங்கன்னா சைடில் படத்தில் பாருங்கள், டாக்டர் லோகோ போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த டாக்டர் லோகோவில் கீழேருந்து அப்படியே பின்னல் மாதிரி போது பாருங்கள். கடைசிலேருந்து பாம்பு மாதிரி வந்து நிற்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா லிங்கம் மாதிரியோ ஒரு ஃபீல் உருவாகும் உங்களுக்கு. அது இந்த பக்கம் சைடில் வந்து தெரியும் இந்த படத்தில். எப்படி இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். கணபதி வணங்கத்துக்கு முன்னாடி, விநாயகர் வணங்கத்துக்கு முன்னாடி தோப்புக்கரம் போடுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி அது 7 சக்கரங்கள் வேலை செய்யப்படுதுன்னு போட்டிருப்பேன். அதாவது அந்த விநாயகர் சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி அங்கேயும் பின்னிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், பின்னிக்கிட்டு இருக்கும். அங்கே ஒரு பாம்பு இந்த மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லிங்கம் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த லிங்க இடம் வந்து புருவம் பற்றி நம்ம சொல்லப்படுவோம். கீழே அதாவது கீழே பின்னாடி புதுத்துண்டு வழியாக வந்து முன்னாடி வந்து அந்த இடையில் வந்து நிற்கிறது தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் எப்படி? இப்போது குழந்தைகளுக்கு உச்சி துடிக்கிறது பார்த்துருக்குறீங்க. மேலே அவங்க துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மேலே இருக்கும். ஒவ்வொரு சக்கராசாக கடந்து வரும். ஒரு 2 கடைசியிலேருந்து 7வது சக்கிலம் 3வது ஒரு சக்கரா வந்து நின்றுக்கும். அதாவது மேலே குழந்தை தன்மை எப்படி நம்ம குழந்தை தெய்வம்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த குழந்தை தெய்வம் எப்படின்னா அந்த உச்சி துடிக்கிறது, அதாவது உயிராற்றல் மேலே இருக்கிறதுக்கு, உயிராற்றல் மேலே வந்து இருக்கிறதுனால தான் அந்த உயிராற்றல் எப்படி மேலே வந்தது. குழந்தையாக இருக்கிறோம் அப்படி தான் இருக்கும். அது நம்ம காலப்போக்கில் நம்ம அறிவு வளர அது கீழே வந்து நின்றுக்கும். அதாவது அப்போ தான் நம்ம வயசுக்கு வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு சொல்லணும், ஆண்களும் ஆனாலும் சரி, 14 வயசில் அவங்க வந்து வயது வந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி கீழே 3வது இடத்துலேருந்து உயிராகப்பட்டது வந்து கீழே வந்து நின்றுக்கும். அதை திருப்பியும் மேலே கொண்டாந்து வர வேலை தான் ஆன்மீகம். அது எப்படி? அதுதான் குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பாம்பு மாதிரி தொங்கிட்டு இருக்கும் கீழே, அதுலேருந்து மேலே பிடிச்சி வர்றது தான். இதுதான் கீழேருந்து மேல் நோக்கி வர்றது தான் ஆன்மீகம் என்று சொல்கிறோம். இது எல்லோரும் சிந்திச்சு பாருங்கள், சரியாக தெரியும். நன்றி.